ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மிளகா கொத்தமல்லி எல்லாம் நல்லா காய வச்சு மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். அதோட என்ன பண்ண போகிறோம், மெயினான விஷயம் என்னென்னா கேவுரு மாவு அரைச்சிட்டு வரணும். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கேயும் அம்மா வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதியை கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதையும் கேவரை காய வைக்க போகிறேன். அதோடு அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து இட்லிக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். அது கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கையோட ஆப்பத்துக்கு மாவு அரைக்கலான்ட்டு ஆப்பத்துக்கு ஊற வச்சுட்டேன். உளுந்து வந்து நான் எப்பயுமே அரிசி 4 டம்ளர் போடுறேன் அப்படின்னா 1 டம்ளர் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் தாங்க நான் போடுவேன். இதான் என்னுடைய மாவு அரைக்கிறதுல ஸ்பெஷல், வேறு ஒன்றும் இல்லை. கருப்பு உளுந்து போடுங்க, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளை உளுந்து தயவுசெய்து யாரும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஆப்பாத்துக்கு வேணால் வெள்ளையாக இருக்கிறதுக்கு வேணால் கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. ஸோ மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து அதில் அப்படியே போட்டபடியாக கிடக்குது. ஒரு வேலையுமே ஆகலை. இதில் காலை டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் வாங்க பார்க்கலாம் என்ன டிஃபன் இன்றைக்கி. காலையிலே வந்து நான் வந்து இன்றைக்கி நம்ம முகூர்த்தத்தில் ஏந்து முருகப்பெருமானுக்கு வந்து பருப்பு மிளகு வச்சு படைச்சாச்சு. நெய்வேத்தியமாக கொஞ்சமாக தேங்காய் தண்ணி குடித்தோம். 1 டம்ளர் டீ வச்சேன். முருகனுக்கு வந்து டீ வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வீட்டில் ஏதாவது அடிக்கடி ஒரு சஞ்சலம் ஏற்பட்டால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றுனீங்க அப்படின்னாக்கா வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் சரியாகும் நான் நம்புகிறேன். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. முயற்சி பண்ணுங்கள், நான் நம்புகிறேன். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க. அப்புறமா என்ன பண்ணேன்னு பாருங்களேன். இன்றைக்கி 3:30 மணிக்கு எழுந்து விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தூக்கமே வரல. தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மதியான சாப்பாட்டுக்கு காலையில் குக்கரில் இட்லி ஊற்றியாச்சுங்க. இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணணும். மதியான சாப்பாடும் கையோடு ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக. தம்பிக்கு வந்து முந்திரி பருப்பு போட்டு மதியானத்துக்கு வந்து பருப்பு சாதத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் அதை சாதம் கிளறி கொடுக்கணும். ஸோ பருப்பு துவையல் ரெடியாக இருக்குது. மதியானத்தில் இந்த பருப்பு சாதம் கொடுக்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். சாதத்தை வந்து நான் சூடாக வடித்து தான் நெய் ஒரு சும்மா ஒரு 2 சொட்டு தான் போட்டுக்கிட்டேன். சூடாக சாதத்தை வடித்து கிளறி நம்ம கொலன்னு வச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா பசங்க டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப பிடிக்கும். அதனால தான் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. குழந்தைங்கன்னா கொஞ்சம் என்னமோ சாப்பிடுங்க இல்லையா, அதனால் சரி முந்திரி பருப்பு போட்டாச்சு. அப்படியே கூடவே ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்து வாழைப்பழம் தான் இருக்குது. பிஸ்கெட் வேணால் வச்சு கொடுத்துடலாம். அதுவும் இனிமேல் தான் வச்சு கொடுக்கணும். அப்பத்துக்கு அரைக்கும் போது முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க. நம்ம இட்லிக்கு வரைக்கும் ஊற வைக்கும் போது நம்ம கொஞ்சம் நாள் பழையது எடுத்து வச்சிடணும். அதை சொல்ல மறந்துட்டேன். இதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் நம்ம ஆப்பத்துக்கு அரைச்சாலும் பழையது போட்டால் மட்டும்தான் அப்போ சூப்பராக இருக்கும். மதியானத்துக்கு ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கு. இன்னும் 2 நிமிஷத்தில் வடிச்சிடலாம். தளம்பி பாருங்களேன் எவ்வளோ அழகாக. அது தளம்புற அழகே அழகு தான். இதுக்கு தான் சொன்னாங்களோ அவ்வளோ வாயை மூடலாம், ஊர் வாயை மூட முடியாதுன்னு. நல்லா இருக்குதே இந்த டைலாக்கு. தப்பன்னு மூடுதா முடியாது. என்ன சாம்பார் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதாங்க ரொம்ப முக்கியம். ஏதோ எனக்கு தெரிஞ்சு இதை போட்டு கொஞ்சமாக என்னங்க குண்டா நிறையா இருக்குது கொஞ்சமானு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. முள்ளங்கி சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக வடவெல்லாம் தாளித்து போட்டாச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் தாளித்து போட்டு முள்ளங்கி சாம்பார் தாங்க மதியானத்துக்கு. தொட்டுக்க வந்து ஈவினிங் வந்து தம்பி வந்தாக்கா சாப்பிட்றதுக்கு உடனடியாக சுண்டலும் ஊற வச்சு ரெடியாக வச்சுட்டேன். அதாவது சுண்டல் மீன்ஸ் பச்சை பட்டாணி தான் இன்றைக்கி. தம்பி வந்தாக்கா சாயந்தரம் ஸ்நாக்ஸ். ஓகேங்களா? இப்போ பொரியல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதாங்க பொரியல், கேரட்டு பொரியல். இதை வந்து இப்போ பொரித்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். என்ன தான் காலையிலேருந்து வேலை செஞ்சாலும் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. தண்ணியே குடிக்காமல் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேரட்டு பொரியலையும் பண்ணிடலான்ட்டு காலையிலே டீயை குடித்தாச்சு. இருந்தாலும் வயிறு எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 பல்லு தேங்காவும் 1 அரை பீட்ரூட்டும் முழுசாக பெரிய பீட்ரூட்டுங்க ஒரு 2 கேரட்டு போட்டு இப்போ ஜூஸ் அடிச்சிடலாம். தேங்காய் பல்லும் 2 சேர்த்துக்கலாம். என்ன தான் குக்கரில் வடித்தாலும் சாதத்தை வடித்து சாப்பிட்டாதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த தண்ணி வந்து மருந்து கலந்துருக்கோன்னு சொல்கிறாங்க அரிசியில் நிறையா. அதில் இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து கேஸ் ட்ரபிள் பிரச்சனை வராது, சுகரும் குறையும்னு சொல்கிறாங்க. பீட்ரூட் ஜூஸு நம்ம வடிகட்டுறேன்னு சொன்னோம். அப்படியே ரெடி ஆகிடுச்சு வாங்க. செம்ம சூப்பர் கலராக இருக்குல்லங்க. அப்படியே இப்போ இதை ஃபில்டர் பண்ணி வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா வயிறு புண்ணெல்லாம் சுத்தமாக காணாம போய்டும். டெய்லியும் சாப்பிடுங்க. என்னங்க வித்தியாசமான முறையில் கேரட் அலசுறேன்னு சொல்கிறீங்களா? இப்படி அலசினாதாங்க மண் இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ அதனால் நான் எப்பவுமே இப்படி தான் ஃபில்டர் பண்ணி அலசுடுவேன். சூப்பராக இருக்கும் இப்படி கேரட் அலசுனா. இப்படி அலசுறதுனால இங்கே பார்த்தீங்களா இதில் அடியில் அந்த மண்ணெல்லாம் உட்காந்துருச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நான் தூக்கி போட்டுருவேன். இதுக்காக தான் நான் இந்த வடிகட்டை வச்சு எப்பவுமே யூஸ் பண்ணுறது. இதை நான் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. அரிசி வடிகட்டினா கூட நான் இதில் தான் வடிகட்டுவேன். அரிசி ஓடி கீழே விழக்கூடாதுன்றதுக்காக.
சிம்பிளாக தேங்காய் சட்னி அரைச்சிடலான்னு பிளான் பண்ணால் இவங்க விட மாட்டாங்களாட்டுக்கே. நான் எப்போ தான் கேரட் பொரியல் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு கலப்படை சட்னி வேணும்னு எங்கள் வீட்டில் ஒரே இடம். சரி ஓகே, கலப்படை சட்னி ரெடி பண்ணிடலாமா? கலப்படை சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம ஒரு தேங்காவை ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுக்கணும். பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி, கரெக்டாக 3 பச்சை மிளகாய், அப்போ தாங்க காரம் நல்லாயிருக்கும். ஸோ 3 பச்சை மிளகாய், நம்ம சுண்டி விரல் சைஸ்க்கு இஞ்சி, இதை நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அது கூடவே என்ன பண்ணோன்னா ஒரு பெரிய வெங்காயம், 1.5 தக்காளிங்க. இப்போ இதை நம்ம வதக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லாம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. பட் இந்த கலப்படை சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொத்தமல்லி தாங்க. இது வந்து லாஸ்ட்டாக போட்டு வதக்கி ஒரு வதக்கி அரைக்கும். அதான் அந்த பச்சை கலரில் அப்படியே க்ரீனாக அழகாக இருக்கும். சாப்பாட்டுக்கு அடுத்து தாங்க கேரட் பொரியல் பண்ணணும். இப்போ கலப்படை சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கொட்டி ஒரு வதக்க வேண்டியதாங்க. நல்லா இப்போ வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பொட்டுக்கடலை எல்லாமே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி புதினாவை, புதினா இல்லைங்க மன்னிச்சுக்கோங்க, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போடணும். அதுதாங்க ரொம்ப ஸ்பெஷல். அதுதாங்க இந்த சட்னிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்குங்க, கரெக்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே சேர்க்காதுங்க, கையில் நிறையா இருக்குது. ஆனால் நான் தள்ளிப்பேன். 1/4 ஸ்பூனுக்கு மேலே கண்டிப்பாக போட மாட்டேன். போட்டு எனக்கு அளவு இருக்குது. அவ்வளோதாங்க, கலப்படை சட்னி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றி நமக்கு கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு இது கூட உளுத்து பருப்பு போட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், நாக்கில் வறுபடும் போது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ இதை தாளிப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த சட்னி எடுத்து ஆட் பண்ணி ஒரு வதக்க வேண்டியதாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் கலப்படை சட்னி வந்து பச்சை கலரில் இருக்குன்னு. சூப்பராக அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட இதை வந்து நம்ம இட்லி சாப்பிடும்போதோ, தோசை சாப்பிடும்போதோ, ஆப்பா சாப்பிடும்போதோ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க கலர்ஃபுல்லான கலப்படை சட்னி. இதில் எப்படியாவது கேரட் பொரியல வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன். ஆனால் இது நிச்சயமாக முடியாதுங்க, வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம நெய்வேலி தினம் அவேர்னஸ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கலர்ஃபுல்லான கொத்தமல்லி சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.